Hello everyone, welcome to Tasty Dish by Seedu Palaniappan. Sweet potato இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண பிறகு ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. அடுத்து இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சின்னமன் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் ஒரு பிஞ்ச். அடுத்து வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். கோதுமை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பால் எடுத்துருக்குறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் ரன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமாட்டி மீதியை சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்குது, மீதி பாலையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மாவு திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் விட்டு கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேன் கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாட்டினா நெய் தடவிக்கலாங்க. இப்போ பேட்டரை ஊற்றிக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாங்க.